வயசு ஆகுது, நல்லா ஆக்டிவாக இருக்கிறாங்க. ஆனால் பசி எடுக்கிறதே இல்லை, சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. வரப்போ எதுவுமே சாப்பிட்றது கிடையாது. அதுக்கப்புறம் நைட்டு யூரின் போகிறதையும் எப்படி ஸ்டாப் பண்ணுறது? ஓகே, இப்போ 7 வயசு குழந்தை வந்து ஐடியல் பாடி வெயிட்னு இருக்குது. இப்போ சராசரியாக 7 வயசு குழந்தை வந்து இத்தனை கிலோ இருக்கலாம் அப்படின்னா 7 × 3 21 கிலோ. இதுவே மற்ற வயசுக்கு வித்தியாசமான ஃபார்முலா உண்டு. இது பேர் வீச் ஃபார்முலா. அப்போ 7 வயசு குழந்தை 21 கிலோ வரைக்கும் இருக்கலாம். ஒரு 2 கிலோ 3 கிலோ கம்மியாக இருக்குது, தப்பு இல்லை. அப்போ சராசரியாக உங்கள் குழந்தை வந்து 18 கிலோ இருக்கணும். அது எவ்வளோ இருக்குது உங்கள் குழந்தை? 16. அப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ரொம்ப கம்மி கிடையாது. 18 கிலோ இருக்க வேண்டிய குழந்தை 2 கிலோ கம்மியாக இருக்குது. சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னா அப்போ மற்ற உணவுகள், அதாவது ஒருத்தர் சாப்பிடாமல் உயிர் வாழ முடியாது. ஆப்வியஸ்லி அதுக்கு பகரமாக வேறு ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு. வேறு என்ன போய்கிட்டு இருக்குது? வேறு என்ன விருப்பமாக சாப்பிட்றான்? நல்ல சாப்பாடு, நீங்கள் கொடுக்கக்கூடிய சாப்பாடு நீங்கள் நினச்சி கொடுக்குறது சாப்பிடலை. அப்போ அதுக்கு எதுவும் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதில்ல. அப்போ சாப்பிடாமல் ஒரு வந்தாலே கை சூப்பிட்டு இருக்கிறா, கை சூப்பிட்டு இருக்கான். 7 வயசாச்சு. வேறு இது இல்லாமல் சாப்பாடு சாப்பிடாமல் ஒரு ஆளால் இருக்க முடியாது. தண்ணீர் நீராகாரம் இல்லாமல் வேறு என்ன சாப்பிட்றான்? ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் எடுப்பாங்க, ரொம்ப எடுக்க மாட்டான். பிடிச்ச ஃப்ரூட்ஸு, சோறுல வந்து ஒரு வெள்ளை சோறு தான், வேறு எதுவும் எடுக்கிறது கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவன் பெரிய அளவில் உணவு விரும்பி சாப்பிட்றது இல்லைங்கிற பட்சத்தில் கேலரிக் டென்ஸ் ஃபுட்ஸ், கொஞ்சம் உணவுலேயே அதிகமான கேலரிஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸை கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சில உணவுகளில் கீ, நெய் இருக்கு இல்லையா, நெய், மோர், இந்த மாதிரி ஆகாரங்கள், எண்ணெய் கூட, தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, நம்ம இந்த காலகட்டத்தில் நிறைய விதத்தில் தேங்காய் எண்ணெய் கெட்டதுன்னு சொல்லுவாங்க, கிடையாது. தேங்காய் எண்ணெய், நெய், மோர், இந்த மாதிரி கேலரிக் டென்ஸ் ஃபுட்ஸை சேர்த்து கொடுக்கலாம். ஒரு பிடி சோறு தான் என் பிள்ளை சாப்பிடுது அப்படின்னா அந்த ஒரு பிடி சோத்தில் 2 டீஸ்பூன் நெய்யாவது சேர்க்கணும். இப்போ காலையில் நான் இட்லி கொடுக்குறேன், தோசை கொடுக்குறேன், ராகி கூழ் கொடுக்குறேன், சோறு கொடுக்குறேன், ஒரு நாள் ஃபுல்லாக நான் இவ்வளோ கொடுக்குறேன். ஆனால் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட்றான். அந்த கொஞ்சம் உணவை அதிகமான நியூட்ரிஷன் உள்ள உணவாக மாற்ற முடியும். வாழைப்பழம் ரொம்ப நல்ல உணவு. அப்போ இந்த மாதிரியான உணவுகள், நேந்திர வாழைப்பழம்னு சொல்லுவாங்க, பிரச்சனை இல்லை. எந்த வாழைப்பழம் கிடைக்குதோ நல்ல பழுத்த வாழைப்பழம் கொடுக்கும்போது அதில் உள்ள நியூட்ரிஷன் வந்து என்னது, அவனுடைய எடை ஏற்றத்துக்கு கண்டிப்பாக உதவி செய்யும். இது ஒன்று. 6 வயசு வரைக்கும் குழந்தைங்க பெட்டில் யூரின் போகிறது நார்மல். அதுக்கு முன்னாடி வரைக்கும் 6 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் நார்மல். ஒரு சில குழந்தைங்கள் 13 வயசு வரைக்கும் இருக்கும், ஒரு சில குழந்தைங்கள் 18 வயசு வரைக்கும் இருக்கும். இப்போ இந்த 6 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒன்று நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். இது 6 வயசுக்கு முன்னாடி அம்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, 4 வயசுலேயே மற்ற பிள்ளைகள்லாம் யூரின் போக மாட்டேங்குது, என் பிள்ளை பெட்டில் யூரின் போயிடுது. அப்போ கேள்வி, பகல்லையும் அதே மாதிரி போகுதா, நைட்டும் அந்த மாதிரி போகுதா? 2 நேரமும் போகுதா, இல்லை ஒரு நேரம் மட்டும் போகுதா? நைட்டு மட்டும்தான் போகுது. அப்போ நல்ல விஷயம். அப்போது பெரிய அளவில் கிட்னியிலேருந்து வெளியே வரக்கூடிய டியூபு, யூரின் பை, யூரினரி பிளாடர்னு சொல்லுவோம், அது யூரின் வெளியே வரக்கூடிய பகுதி யூரித்ரா. இந்த பகுதிகளில் ஏதாவது பிரச்சனை இருந்தால், பெரிய அளவில் பிரச்சனை இருந்தால் எல்லா நேரமும் யூரின் போய்கிட்டே இருக்கும். அப்போ அது இல்லை. அப்போது பிளாடர் கண்ட்ரோல் இன்னும் வரலை. இதுக்கு முன்னாடி நல்லபடியாக இருந்து நடுவில் இல்லாமல் ஆச்சா? இதுக்கு முன்னாடி பெட்டில் யூரின் போகாமல் ஒரு மாதம் 2 மாதம் பெட்டில் போகாமல் இருந்தானா? அது ஸ்டாப்பாகவே இருந்தால் திருப்பி கண்டினியூ ஸோ அப்போ இது செகண்டரி இன்கான்டினன்ஸ்னு சொல்லுவோம். ப்ரைமரினா இது வரைக்கும் குழந்தை டாய்லெட் ட்ரெயினே ஆகலை, நைட்டு போகிறது சின்ன வயசுலேருந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது பெரிய அளவில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நடுவில் ஒரு 2 மாதம் 3 மாதம் போகவே இல்லை, இப்போ மறுபடியும் நைட்டில் ஆரம்பிச்சிருக்குன்னா பல விஷயங்கள் பார்க்கணும். ஒன்று, யூரினில் இன்ஃபெக்ஷன் இருக்கா, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், சிறுநீர் வரக்கூடிய பாதை, கிட்னியிலேருந்து இப்போ கீழே வரைக்கும் சொன்னேன், யூரேத்ரான், கிட்னி, அது வெளியில் வரக்கூடிய டியூபு, சிறுநீர் பை, யூரேத்ரா, இதில் ஏதாவது ஒரு பகுதியில் இன்ஃபெக்ஷன் இருக்குதா, இல்லை ஏதாவது சின்ன சின்ன ரீனல் ஸ்டோன்ஸ் குழந்தைங்களுக்கு இருக்குமானா இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த மாதிரி எதுவும் இருக்குதான்னு சொல்லி யூரின் டெஸ்ட் பண்ணுறது, அதிகபட்சம் தேவைப்பட்டால் கிட்னிக்கான ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனோ அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் வரலாம். யாருக்குன்னா யூரின் கண்ட்ரோல் வந்துருச்சு, 3 மாதம் ஆகி நல்லா தான் இருந்தால் திடீர்னு மறுபடியும் யூரினரி இன்கான்டினன்ஸ்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்படி வந்ததுன்னா அந்த குழந்தைக்கு ஃபர்தர் டெஸ்ட்டு பண்ண வேண்டியது அவசியம்.